தேவி, என்னங்க இதோ வரேன்ல, என்ன அப்படி அவசரம்? குடிங்க. ரம்யா கொடுத்தியா? கொடுத்துட்டேங்க. பெரிய டம்ளால பால் கொடுத்துருக்கேன் உங்க பொண்ணுக்கு. எங்க போற? கிச்சன்ல வேற வேலையே இல்லையா? குடிங்க. ஹாய் அங்கிள். குட் வா மார்னிங். தம்பி வா. உட்காரு. காபி சாப்பிடுறியா? தேவி, ஐயோ பரவாயில்லங்க. எங்க வீட்ல மட்டும் காபி குடிக்க மாட்டேன்றீங்க. ஐயோ அப்படிலாம் இல்ல அங்கிள். வேணா சொல்லுங்க, இன்னைக்கு விருந்தே சாப்பிடுறோம். ஓகே ஓகே. ரம்யா எங்க? மேலதான் இருக்கா. அப்படியா? ரம்யாவை பார்க்க தான் நான் வந்தேன். போ போ. நான் மேல இருக்கேன் அங்கிள். மேலதான் மேல இருக்கா. மேல அனுப்பிச்சு விட்டுருங்க அங்கிள். ஓகே ஓகே. ஹாய் ரம்யா. வரலாமா? சார் வாங்க சார். என்ன ரம்யா, ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல. யாரு? நான் ஹாப்பியாக இருக்கேன். நான் சொன்னால் நீங்களே சோகமாயிடுவீங்க. அப்படின்னு விஷயம் சொல்லுங்க. இன்னைக்கு திவ்யாக்கும் விஸ்வாக்கும் என்கேஜ்மெண்ட்டு. என்ன ரம்யா சொல்ற? ம் நான் உடனே திவ்யாவோட அப்பா கிட்ட சொல்றேன் இரு. இருங்க சார், இப்போ சொல்லி என்ன பண்ண போறீங்க? அவ பண்ணதெல்லாம் சொல்லலாம். அவ எவ்வளவு கேவலமான விஷயம் பண்ணிட்டு இருக்கா. நீங்கள் என்னதான் சொன்னாலும் சரி, அந்த திவ்யா மாற்றி தான் பேச போறா. யாரும் நம்ம சொல்கிறத நம்ப மாட்டாங்க சார். நம்ம தான் அசிங்கப்பட்டு வரணும். அப்புறம் அப்புறம் என்ன, கல்யாணம் தான். அதுதான் நானும் சொல்றேன். நாளைக்கே அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உன்னோட வாழ்க்கை நீ என்ன பண்ணுவ? சார் கல்யாணம்லாம் நடக்காது சார். அது எப்படி ரம்யா அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற? அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆனதுக்கே அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ் வந்திருக்கு. க்ளோஸ் மீன்ஸ் ஹக் பண்றது, கிஸ் பண்றது. அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ் வந்திருக்கு. அந்த ஃப்ளாஷ்ல என்ன வந்தது தெரியுமா? நாங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் டேஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் எப்படிலாம் இருந்தோமோ அதான் வந்திருக்கு. நிச்சயமா அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். என்னமோ நீ கான்ஃபிடென்ட்டா இருந்தா பரவாயில்ல. அப்பாக்கு தெரியுமா? ஐயோ, உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அப்பா கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க. அவருக்கு தெரிஞ்சா வச்சுக்கோங்களேன், அங்க போய் சண்டை போடுவாரு. அதுக்கப்புறம் இது பெரிய பிரச்சனையா வரும். இப்பதான் விஸ்வா என்கிட்ட பேசுறான். புரியுது புரியுது. ஆனா இங்க பாரு, இதுக்கு மேல எது நடந்தாலும் என்கிட்ட சொல்லு, புரியுதா? ஒரே நிமிஷம், விஸ்வா கால் பண்றான். ஹலோ. ஓகேடா ஓகேடா, வந்துடுறேன். இதெல்லாம் நிரந்தரமே இல்லை ரம்யா. பார்த்து இருந்துக்கோ. சரி ஓகே சார், டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அங்கே பார்த்தியா, ஸ்கூல் பசங்களாம் எவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்காங்க. ஆமாம், ஜாலியாக தான் போகிறாங்க. ஆனால் எனக்கு தான் எந்த நினப்புமே வரமாட்டேங்குது. ஏன் அப்படி சொல்கிற? உனக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். இல்லை ரம்யா, எனக்கு ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்ததுன்னு கூட ஞாபகம் இல்லை ரம்யா. விடு ரோஹிந்த், நீ ஏன் ஃபீல் பண்ணுற? நானும் என் விஸ்வாவும் ஸ்கூல் லைஃப்பில் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் தெரியுமா? அங்கே தான் எங்கள் லவ்வே ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு பெண் மூலியமா. பெண் மூலியமாவா? ஆமாம். இப்போ என்ன, உன்னை ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு பார்க்கணுமா? இந்த வயசில் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுக்கிறியா? ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டால் மட்டும் எல்லாம் ஞாபகம் வந்துருமா? உனக்கு அடிக்கடிக்கு ஒரு ஃப்ளாஷ் வருதுல்ல, அது மாதிரி நான் சொல்கிறத ஒரு ட்ரீமாக நீ நினச்சிப்பாரு. என்ன ட்ரீமு? என்ன பண்ணும்? இப்போ நீயும் நானும் நம்ம ரெண்டு பேரும் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டால் எப்படி இருப்போம் பார்ப்போம். சரி, கண்ணை மூடு. நீயும் நானும் ஒரு இடத்துல. இரு, பிரெக்னென்ட்லாம் இல்லையே. அது ரொம்ப முக்கியமா? இப்போ அது தேவையில்ல. இப்போ கண்ணை மூடு. இப்போ வந்து ஒரு இடத்துல இருந்து நீயும் நானும் பேக்ல இருந்து அப்படியே வரும். ஓகேவா? பேக்ல இருந்து? ஆமா. ஓகே. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கோம்.
எப்படி இருக்கு? ஏதோ ஸ்கூல் லைஃப்பை வாழ்ந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கா? ம் ம். சரி, அதை விடு. டெய்லி நான் கூப்பிட்றப்பெல்லாம் நீ வரியே, உங்கள் அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரா? ஏன் நீ வரிய திவ்யா எதுவும் சொல்ல மாட்டாளா? அவளை சமாளிக்கிறது நான் படுற பாடு இருக்கே. ஐயோ சப்பா, முடியல. அடுத்தது என்ன? கல்யாணம் தான். கல்யாணம் நடக்கட்டும். சாருக்கு அப்புறம் என்ன, கல்யாணம். சந்தோஷமா இருக்க வேண்டியதான். அப்புறம் ஆமா, சந்தோஷமா தான் இருக்க போறேன். ஹலோ ஆ, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன இப்படி ஒரு காலி ரோடு கட்டிட்டா போதும், மரத்தடியில நின்னு இத லவ்வர்ஸ் பேக் ஆக்கிடுவீங்கல்ல? நாங்க லவ் பண்றோம், ரொமான்ஸ் பண்ணுவோம், ஏன் கட்டி கூட பிடிப்போம், கிஸ் கூட அடிப்போம். அத பத்தி உனக்கு என்ன? சும்மா. சீச்சி, இதெல்லாம் கேட்கவே கன்றாவியா இருக்கு. இந்த அணு இருக்கிற ஏரியால எல்லாரும் டிசிப்ளினா தான் இருக்கணும். ஏய், யார் அந்த அனு? நான் தான். சரி, வீடு பக்கத்துல தான் இருக்கு, வந்துட்டு போறியா விஸ்வா? என்ன வந்துட்டு போறியா? என்ன ரம்யா இது? ஏதோ வீட்டுக்கு வந்துட்டு போங்கறா. ஹலோ, யார் நீ? நீ பாட்ட வந்து ஏதோ அட பேசிட்டு இருக்க. பாவி, நான் உன்னை ஒன் சைடா லவ் பண்ணது கூட உனக்கு தெரியாதா? என்ன ரம்யா? என்ன ரம்யா நடக்குதுங்க? அனு, இவரு நம்ம விஸ்வா இல்ல, நம்ம விஸ்வா இறந்துட்டோம். அடி பாவி, குத்துக்கல்லு மாதிரி உன் புருஷனை பக்கத்துல வச்சுட்டு விஸ்வா இறந்துட்டான்னு சொல்ற? ஆமாங்க, என் பேர் ரோகிந்த். நான் அந்த விஸ்வா இல்ல. ஐயோ, என்ன ரம்யா நடக்குதுங்க? ஐயோ அனு, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. இவரு நம்ம விஸ்வா இல்ல. அதுவா? ஓகே ஓகே. ஆ. ஹலோ, என் பேர் ரோகிந்த். நான் திவ்யான்னு ஒரு பொண்ணை 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவ வீட்ல இருக்கா. அடுத்து திவ்யாவா? ரம்யா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல அனு, நீ தான் தப்பா நினைச்சிட்டு இருக்க. இவரு நம்ம விஸ்வா இல்ல, ரோகிந்த். ஹே, வெயிட் a minute. 2 பேரும் பிராங்க் தானே பண்றீங்க? கேமரா எங்க வச்சிருக்கீங்க? Prank-ஆ? ஏய், இது சொல்லுங்கப்பா. பிராங்கா? என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கா? என்ன ரம்யா இவ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கா? உன் ஃப்ரெண்டா? இல்ல, விஸ்வாவோட ஆபீஸ் மென்ட். ரம்யா, இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. அனு, நீ வீட்டுக்கு போ. இது விஸ்வா இல்ல, நீ போ. ரம்யா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா இல்ல இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. எனக்கு தான். போ. நீ தான் பைத்தியம். கிளம்பு. நீ கிளம்பு. விட்டா நம்மள பைத்தியம் ஆக்கிடுவாங்க. பைத்தியங்களா? ஏய், லூசு. ஏய். ஆமா, கவுன்சிலர் டாக்டர் சொல்லிட்டு போறாங்க பாரு. போட்டோம். சாரி. யாரு, உன் ஃப்ரெண்டு தானே? இல்ல இல்ல, விஸ்வாவோட ஃப்ரெண்டு. விஸ்வா நினைச்சு உங்ககிட்ட பேசிட்டா. விஸ்வா இருந்தது அவளுக்கு தெரியாது, அதான். என்னம்மா டாடி, ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஒன்றும் இல்லை டாடி, இன்ஸ்டால ஒரு சின்ன காமெடி. இப்பெல்லாம் அப்பா கிட்ட எதுவுமே சொல்றது இல்லல்ல? டாடி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட சொல்லாம இருப்பேனா? எனக்கு என்னடா, நீ சந்தோஷமா இருந்தா அதே போதும், சரியா? ஓகே டாடி, ஓகே ஓகே. ஏய், என்னதான் பேசுவீங்க குசு குசு 2 பேரும்? அம்மா, ஏண்டி, சாமி. உனக்கு ஏதாவது- ஏய், என்னடி நான் கேட்டுட்டே இருக்கேன், ஒரு அம்மா மேல பாசமே கிடையாதா உனக்கு? அம்மா, பாசத்துல என்னம்மா அம்மா பாசம் அப்பா பாசம் 2 பேர்கிட்டயும் ஒரே பாசம் தாம்மா இருக்கு. இதே மாதிரி ஒரு நாளாவது என்ன கூப்பிட்டு வச்சு பேசிருக்கேடி நீ? அம்மா அப்பாவே தாம்மா வந்து கேட்டாரு, 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கோம். நீயும் வா, சேர்ந்து சிரிக்கலாம். சிரிக்காதீங்க நீங்க. என்ன விஷயம் சொல்லு. ஏங்க, அவளுக்கு வளகாப்பு பண்ணணுங்க. ஏய், அதெல்லாம் வேணாம். வேணாம் டாடி, எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல டாடி. பாத்தியா, வேணாம். வேணாம் விடு. நீங்க மயம் முடுங்க. இங்க பாரு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்ல அது முக்கியம் கிடையாது. குழந்தை நல்லா பிறக்கணும்னா வளகா பண்ணி தான் ஆகணும். குழந்தை நல்லா இருக்கணுமா நல்லா இருக்க கூடாதா? நல்லா இருக்கணும். அப்புறம் என்ன? சரிடா செல்லம், ஒரு 4 பேரையாவது கூப்பிட்டு பண்ணிடலாமா? சரி ஓகே டாடி, ஒரு 4 பேர் மட்டும் கூப்பிட்டு பண்ணுவோம். 2 பேரை மட்டும் கூப்பிடுங்க போதும். ஏய், அவதான் சரின்னு சொல்லிட்டால. போய் சமைச்சு சாப்பாடு எடுத்து வை போ. தேவையில்லாம எல்லாரும் எதனா ஒண்ணு கேட்பாங்க, அதான் வேணான்றேன். சரி எனக்கு விடுடா, கஷ்டமா இருக்கும். சும்மா ஒரு 4 பேர் மட்டும் கூப்பிட்டுக்கன்னா. சரி வாங்க சாப்பிட. சரி போமா, வரேன். நம்ம 2 பேரும் மட்டும் நிம்மதியா இருக்க விட மாட்டாடா. உங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியாது. பேசவே விட சிரிச்சது. மாட்டேன். ஏன் சாங்க 2 பேரும்? பாத்தியா? சரி வா, போங்க டாடி, இல்ல சாப்பிடலாம். உங்களை விட மாட்டாங்க. வா. நான் ஒரு 2 நிமிஷத்துல வரேன்.
ஹலோ ஹலோ. சொல்லுடா. இல்லை, இப்போ நீ என்ன டான் கூப்பிட்றது புதுசாக இருக்கு ரம்யா. ஆ ஏதோ அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. திவ்யா கூப்பிட்டுருப்பாங்க, அதான் உனக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஐயோ, இந்த டயத்தில் திவ்யா பற்றி ஏன் பேசுகிற? ம் நீ சொல்கிறது எனக்கு அப்படி இருக்கு. அப்புறம் சரி, இன்னைக்கு டே ரொம்ப நல்லா போச்சுல? ம் நல்லா இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். அப்படியே என் மனசில் நின்றுட்டு இருக்கு ரம்யா. நிற்கும் நிற்கும். திவ்யா வரப்போறா, பார்த்துக்கோ. ரம்யா, சாப்பிட்டியா? ம் நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? ம், நான் இனிமே தான் போய் சாப்பிடணும். சரி சரி, ஃபஸ்ட்டு போய் சாப்பிடு போ. டைம் ஆயிடுச்சுல, போ. ம், சரி ரம்யா, ம் பாய். நாளைக்கு பார்க்கலாம். ம் மீட் பண்ணலாம். ம் ம் குட் நைட். ஐயோ, ஏய், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? சாரிடா, லேட் ஆயிடுச்சு. சரி, ம். இன்னைக்கு ஃபுல்லாக வண்டியை தள்ள விட்டுற போல. ஏன்? ஆமாம், எவ்வளோ தூரம் தள்ளிட்டே போகிறது? ஐயோ, உன்னை நம்பி வரத்துக்கு பயமா இருக்குப்பா. என்ன பயமா இருக்கா? ஆமா. ஏன்? நீ எங்கன்னா என்ன தள்ளிட்டனா? தாயே, வாங்க உட்காருங்க. ம் உன் ஆள் திவ்யா பார்த்துட்டானா? அதை நான் பார்த்துக்கிறேன், நீ உட்காரு. ஒழுங்கா உட்காரு, ம் பிடிச்சிக்கோ. ம் ம் போலாமா? நீ கவிதைகளா கனவுகளா கயல்விழியே நான் நிகழ்வதுவா கடந்ததுவா பதில் மொழியே உன்னோடு நெஞ்சம் உறவாடும் வேளை தண்ணீர் கமலம் தானா முகம் காட்டு நீ முழுவன் பனி மூடாதே நீ ஏயல்லையே இதழோரமாய் சிறு புன்னகை நீ காட்டடி ஏ முல்லையே. ஆக்சுவலாக நானும் திவ்யாவும் கல்யாணம் பண்ணிட்டு ஃபாரின் போகலான் இருக்கோம். ஃபாரின் போறியா? ம், ஆமாம். திடீர்னு என்ன ஃபாரின் போற? பின்ன இந்தியாவில் இருந்து குப்பை கொட்ட சொல்கிறியா? ஆ, ஏன் இங்க நல்லா தானே இருக்கு, நம்ம நாட்டை விட்டு போலாமா? இங்கே ஃபேனே ஒழுங்காக ஓட மாட்டேங்குது. ஆ, எந்த கண்ட்ரி? ஸ்விஸ்ல ஐஸ் கட்டிக்குள்ளே போய் உட்கார போகிறேன். நீ ஃபாரினே போக மாட்ட. ஏன் ஃபாரினே போக மாட்டேன்னு சொல்கிறேன்? எனக்கு தோணுது நீ ஃபாரினே போக மாட்ட.